நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கேட்டாங்க. என்ன அப்படின்னா, சார் நான் சோஷியல் மீடியாவில் யூடியூப்பை பார்த்துட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். டயட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் வெயிட் லாஸ்க்காக. இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சொல்லித் தர்றவங்க யாருங்கிறது உங்களுக்கு தெரியாது, ஃபாலோ பண்ணுறவங்க யாருங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ பரஸ்பரம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெண்டு பேருமே யாருன்னே தெரியாது. ஒரு டைரக்ஷனில் வந்து நீங்கள் ஆப்ரேட் வந்து ஆகிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுவீங்க பார்த்துட்டு, அதில் எதனா சைடு எஃபெக்ட் வந்து நீங்கள் யாரை போய் ப்ளேம் பண்ணுவீங்க? ஒரு ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னா, ஒரு குருவோட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அந்த குருவோட முடிக்கணும். குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் சொல்லுவாங்க. ஒரு வண்டி கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு 2 வீலரோ இல்லை ஒரு 4 வீலரோ கற்றுக்கணும் அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறோம் கூட இருக்கணும். நான் புக்கை பார்த்து கற்றுக்கிட்டு ஓட்டுவேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பை பார்த்துட்டு கற்றுட்டு ஓட்டுவேன் அப்படின்னா இது எந்த அளவுக்கு பாசிபிள்? ஏன்னா உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வேற. சொல்லித்தரவங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து காட்டுறாங்க அப்படின்னா, வெயிட் லாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்க, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறாங்க, அவங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு அது ஓகே. அதே மாதிரி உங்கள் ஹெல்த்துக்கு அது ஓகேவா இல்லையாங்கிறது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒரு ஜிம்முக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே எல்லாருமே 6 பேக்கு பாடி பில்டராக இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன் நம்மளுக்கு இருக்கா? நம்மளுடைய டைஜஷன் கெப்பாசிட்டி என்ன? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். அப்போ என்னன்னா, கோச்சுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, உங்க கூட இருந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் உங்க கூட இருந்து உங்களை கைட் பண்ணணும். அந்த மாதிரி கைடன்ஸோட இருக்கிற ஒரு பர்சன் கூட நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக பார்க்கலாம்.